மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டும் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்க வேண்டியும் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நலத்திட்ட உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி ஈரோடு மாவட்டம் பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் அமைச்சர் திரு தோப்பு என்.டி. வெங்கடாச்சலம், திருமதி வி. சத்யபாமா எம்பி உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும், ஈரோடு, நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான கழக தொண்டர்களும் சிறப்பு வழிபாட்டின் ஒரு பகுதியாக யாக குண்டத்தில் இறங்கி மனமுருக பிரார்த்தனை மேற்கொண்டனர். கோவையில் 5 யாக குண்டங்கள் வளர்த்து மகா நந்தி யாகம் நடைபெற்றது. அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு ப. குமார் எம்பி உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருள்மிகு ஆபத்தை காத்த விநாயகர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திரு டி.கே.எம். சின்னையா மற்றும் கழக தொண்டர்கள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் கோயில் மற்றும் சேத்துப்பட்டு சக்தி பிள்ளையார் திருக்கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அமைச்சர் திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். வடசென்னை ராயபுரம் அருள்மிகு யோக முனீஸ்வரர் திருக்கோயில், தேனி மாவட்டம் ஜி. கல்லுப்பட்டியில் உள்ள பட்டாளம்மன் திருக்கோயில், திருவாரூர் ஸ்ரீ திரையம்பகேஸ்வரர் திருக்கோயில், நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்தி மாரியம்மன் கோயில், காஞ்சிபுரம் வல்லக்கோட்டை அருள்மிகு முருகன் கோயில், கன்னியாகுமரி அருள்மிகு நரசிம்மர் திருக்கோயில், தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில், கரூர் மாவட்டம் குளித்தலை ஸ்ரீ ஏகிரி அம்மன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடும் பிரார்த்தனைகளும் நடைபெற்றன. திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோயிலில் மக்களின் முதல்வருக்காக 108 குத்து விளக்குகள் ஏற்றி சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஏராளமான மகளிர் கலந்து கொண்டனர். மதுரை தல்லாகுளம் பகுதியில் அமைந்துள்ள மகா கணபதி ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் மேயர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை வண்ணாரப்பேட்டை அம்பாள் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அடுத்துள்ள மறையூர் முத்து மாரியம்மன் திருக்கோயிலில் மலைவாழ் கிராம மக்கள் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளையொட்டி பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கோவையில் 2000 பெண்களுக்கு சேலைகள் உட்பட 4613 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி வழங்கினார்.